இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை உபசரிப்பு. எபிரேயர் 13:2 சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் உபசரித்தல் உண்டு. உண்மையில் தூதுவர்கள் ஏதாகிலும் ஒரு மனிதர்களுடைய வடிவில் எங்களை சந்திக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது யாரென்று அறியாத முகமறியாத ஒரு நபர் எங்களிடத்தில் வந்து அந்த உதவியை செய்கிறார்கள் என்றால் நாங்கள் நம்பலாம், தேவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் அவர்களாய் இருப்பார்கள் என்று. வேதம் சொல்லுகிறது, தூதுவர்கள் எங்களுக்கான பணிவிடைகளின் ஆவிகள் என்று. உண்மையில் எங்களுக்கான பணிவிடைகளை செய்வதற்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதுவர்களை வைத்துள்ளார். ஆனால் தூதுவர்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யாமல் ஒரு சில நேரங்களில் தூதுவர்கள் எங்களை சோதிக்கிறதுக்கும் வருகிறார்கள். அதனால அந்நியர்களை நாங்கள் உபசரிக்க வேணும். உதவி என்றது யாரென்று தெரியாத ஒரு நபருக்கு நாங்கள் செய்கிறது தான். அந்நியர்களுக்கு செய்கிற உதவியானது ஏதாகிலும் ஒரு வடிவில் எங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். ஆகையால அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள். உதாரணமாக, பசியோடு இருக்கிறதான ஒரு நபருக்கு அவர் யாரென்று தெரியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு அவருடைய பசியை ஆற்றும் பொழுது அந்த நபருக்கு அந்த நேரத்தில் நாங்கள் ஏஞ்சல்களாக தெரிவோம். ஆனால் அந்த நபர் எங்களை சோதிப்பதற்காக வந்த ஏஞ்சலாக கூட இருக்கலாம். ஆகையால அந்நியரை எப்பொழுதும் உபசரிக்க மறவாதிருங்கள். அப்படி நாங்கள் உபசரிக்கும் பொழுது அவர்கள் யாரென்று தெரியாத தேவதூதர்களாக கூட இருக்கலாம். ஏஞ்சல்கள் எந்த வகையிலையும் எங்களை சந்திப்பார்கள். எல்லா வகையிலையும் அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருப்போம். Have a nice day.